யாத்திராகமம் 34:2 இவ்விதமாய் சொல்லுகிறது, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். பிதாவாகிய தேவன் மோசையை பார்த்து சொன்ன வார்த்தைங்க. நம்பர் 3ங்க, கர்த்தர் சொல்றாரு, ஜெப வாழ்க்கையில சபை ஆயத்தப்படணும்னு விரும்புறாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்ம ஜோம் பண்ணுவோங்க. எப்பெல்லாம் ஜோம் பண்ணுவோம்? சமயம் வாய்க்கும் போது ஜெபிப்போம் பிரதர். பைக்கில் போகும்போது ஜோம் பண்ணுவேன். அவசரமாக போய் என் பேகை எடுக்கும்போது, சாவி எடுக்கும்போது ஒரு குட்டி ஜோம் பண்ணிட்டு போவேன். இன்னும் ஒரு சிலர் நாங்கள் ஆலயத்துக்கு எப்போ வாரமோ அப்போ ஜோம் பண்ணுவோம். சில பேர் எப்போ ஆபத்து வருதோ, தேவை வருதோ அப்போ ஜோம் பண்ணுவோம். ஆனால் ஜெபம் என்கிற அடித்தளம் என்று ஒன்று உண்டு. ஜெபத்துக்கு அஸ்திபாரம் ஒன்று உண்டு. நீங்கள் செய்யும் ஜெபம், ஐயா நான் கட்டிலில் படுத்துக்கிட்டே ஜெபம் பண்றேயா, சேர்ல உட்கார்ந்துட்டே ஜெபம் பண்றேயா, ஐயா நான் மாலையில ஜெபம் பண்ணுவேன், இதெல்லாம் ஜெபத்தோட கிளைகள், இலைகள். ஆனா ஜெபத்தினுடைய வேர், ஒரு தேவனுடைய பிள்ளை அதிகாலமே நேரப்பட்ட நேரம் தேவ சமூகத்துல வந்து நின்னு ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.